ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 25 சேலஞ்ச். ஸோ நேற்று வந்து வீடியோ ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட் நேற்று வந்து ஆக்சுவலாக 2 ட்ரேட் போட்டேன். அதை நான் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் அடித்தது, ஒன்று வந்து டிபி ஹிட் ஆச்சு. ஸோ இதில் பாருங்கள், லைக் 7th டேட்டு அதில் வந்து ஜெர்மன் 30ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், செல் பண்ணியிருந்தேன் 0.05ல். அது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் $272 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆச்சுங்க, பாருங்கள். அண்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், அது வந்து கோல்டில் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ஒன்று பண்ணேன் 0.10ல். அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிபி ஹிட் ஆச்சு, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து அரௌண்ட் ஒரு $100 ப்ராஃபிட் கொடுத்துச்சு எனக்கு. அண்டு இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து 3013 நிற்குது இப்போது. ஸோ எனக்கு இப்போ லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது இன்னொரு $172 வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ரெக்கவர் பண்ணோம். அதாவது நேற்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 24th சேலஞ்சில் எடுத்த ப்ராஃபிட் இது. அண்ட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த ஆர்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மார்க்கெட் என்ட்ரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் இப்போது. இப்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. பட் எனிவே நான் பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பெண்டிங் ஆர்டரை டச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறேன் லைக் எந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ட்ரி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தெரியல என்ட்ரிஸ். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி போட்டிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பட் எனிவே ஒரு சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி தெரியுது. ஸோ நானாக ப்ளேஸ் பண்ணுறேன். பட் அது வந்து என்னோடய அவுட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இது. நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு இது அவுட் ஆஃப் த வே தான் அது. பட் இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். பட் வேண்டாம், ஏன்னா நம்ம டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு எப்போவுமே. பட் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி கண்டிப்பாக கொடுக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில். ப்ளஸ் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எல்லா பேருக்கும் ஒர்க் ஆகும். ஈவன் ஃபார் இண்டெக்ஸ் கூட ஒர்க் ஆகும். லைக் ஜெர்மன் 30, US 30 எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். சரி கைஸ், இப்போத்துக்கு லைக்
இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. பட் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. பட் என்னென்னா ஆல்ரெடி அந்த என்ட்ரி டச் ஆகிட்டு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ திரும்ப நம்ம அந்த இடத்துல போடுறது ரிஸ்க்கு தான். பட் ஒரு விதத்தில் பார்க்க போனால் இது ஒரு என்ட்ரி மாதிரியும் தெரியுது. ஸோ இது போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எதுவும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, சரி ஃபைன். நான் ஒன்று பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெண்டிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா US30 இருக்கேன். ஸோ 0.05 ப்ளேஸ் பண்ணுறேன். செல் ஸ்டாப் ஓகே. ஸோ செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் 3900. and stop loss. Okay. ஸோ பார்த்தீங்கன்னா செல் ஸ்டாப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ US30 பண்ணியிருக்கேன். டேட் டைம் பார்த்துங்க. செல் ஸ்டாப் 0.05 அண்ட் ப்ரைஸ் கூட பார்த்துங்க. ஸோ இது நான் ஸ்கேல்பிங்காக பண்ணல, நான் ஸ்விங்காகவே பண்ணுறேன். நமக்கு வந்து ஸ்விங்காக பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் பார்ப்போம், லைக் இந்த ஆர்டர் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், என்னோடய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து கண்டிப்பாக ஒரு 2 days நான் எல்லாேருக்கும் நான் பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அண்ட் வெரி சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இன்னும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டல. மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நானும் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் பண்ண முடியல. பட் எனிஹவ் கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் இன்னொரு 2 days கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இப்போது பெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆக போகுது. ஸோ ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரேட் வந்து என்ன ப்ராஃபிட் கொடுத்துச்சா இல்லை லாஸ் கொடுத்துச்சா சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see என்ன ஆகுது அப்படின்னு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.